அம்மா எங்கே போனாங்க தெரியலையே. அப்போ அம்மா எங்கே போனாங்க தெரியலையே. நானே இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன். காலையில் போயிட்டு தூடி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ஆளே சொன்னேன். எங்கே போய்க்கிறேன் தெரியலையே. எங்கே போகணும்னு சொல்லிட்டுலாம் போகிறது இல்லையா? யார் வந்தது பாரு. எங்கம்மா போயிருந்த? எந்த கோயிலுக்கு போயிருந்த? திருவேற்காடு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த ஒரு நிமிஷம் எனக்கு வரேன். நான் வேலைக்கு போனேன். என்கிட்ட போனது எதுவும் பண்ணி சொல்லவே இல்லை. ஒரு நிமிஷம் எனக்கு வரேன். இங்கே சொல்லுங்க. எங்கே போயிருந்த? திருவேற்காடு கோயிலுக்கு போயிருந்தேன். அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க காலையில். கோயிலுக்கு போயிருந்தேன். சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், நீங்கள் வேலை செஞ்சு இருப்பீங்க, வேலை செய்கிற இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு போனேன். என்ன போய் வேணும் சாமிகிட்ட? சாமிகிட்ட என்ன வேண்டிப்பாங்க? சீக்கிரமாக கடன் அடைக்கணும், வீடு கட்டணும், அதுதான் வேண்டிப்பாங்க. வேறு என்ன? இந்த மாதம் இஎம்ஐ, வீட்டு வாடகை, சோசம்மா, வீட்டு செலவு எல்லாத்தையும் ஒரு சில சாமி பார்த்துப்பாங்க. நான் வேலைக்கு போட்டு வரேன். நீங்கள் வேலைக்கு போக முடியுமா? பொண்ணு வண்டிங்க என்ன சாமியை போய் கும்பிட்டுக்கிறேன். அப்படி கிடையாது. சாமியை கும்பிட்டாதான் அதுக்கான வலுவை உங்ககிட்ட கொடுப்பாரு. புரியுதா? உங்களுக்கு கொடுத்தாதான் நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்க முடியும். ஆமா. சாமி இல்லாம நம்ம வந்துருவோமா? சாமி இல்லாம நாங்க இல்ல. இல்ல நான் இல்லாம காசு இல்லையா? அப்படி இல்ல. சாமி உங்களை ஆரோக்கியமா வச்சிருந்தாதான் நீங்க வந்து இது பண்ணுவீங்க. சொல்லுங்க. சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிற திரும்பி யாரு கொடுக்கணும்? கடவுள் தானே கொடுக்கணும். நான் நல்லா இருக்கணும் சம்ப போய் சாமி. ஆமா. பின்ன சூப்பர் சூப்பர். ஓகே. என்னடா வாங்கிட்டு வந்தேன்? விபூதி குங்குமம் தான் வாங்கிட்டு வந்தேன். நீண்ட ஆயுளையும் நல்லா சம்பாதிக்கணுன்ற வறுமையும் ஒரு நாடகம் கொடுப்பேன்.